கண்ணுல இருந்து தண்ணி அழுக்கு ஏன் ரத்த வரதா கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எங்கேயாவது கல்லு வரது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இங்க வந்திருக்கு. ஒண்ணுல ரெண்டுல கிட்டத்தட்ட 50 கல்லு எடுத்திருக்காங்க. தர்மபுரியில 13 வயசு சோபனாவுக்கு கண்ணுல இருந்து கல்லு வந்திருக்கு. இது எல்லா மீடியாவும் அங்க கூறி ஆரம்பிச்சு என்ன ரீசனே தெரியாம டாக்டர்ஸே குழம்பி போயிருக்காங்க. சோபனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணும்போது சோபனாவுக்கு இதனால கண் வீக்கமோ கண்ணுல இருந்து தண்ணி வரதோ இல்ல கண் உறுத்தலோ எதுவுமே இல்ல. சோபனா கிட்ட உனக்கு வலிக்குதான் டாக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு சுத்தமா வலி இல்லன்னு சோபனாவும் சொல்லியிருக்காங்க. கடைசியில என்னன்னே தெரியாம சோபனாவை கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸும் அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் பெரிய ஷாக். இதே மாதிரி தான் 2017ல ஆந்திரால ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட 14 கல் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட கல்லு வேற வேற கலர்ல இருந்திருக்கு. ஆனா சோபனாவுக்கு எடுத்த கல்லோட கலர் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அப்சர்வேஷன்ல வச்சிருந்த டாக்டருக்கு அதுக்கப்புறம் தான் கிடைச்சது ஷாக். என்னாச்சுன்னா சோபனா ஒரு பையில கிட்டத்தட்ட நிறைய கல் அந்த மாதிரி வச்சிருக்கா. கல்லை எடுத்து கண்ணோட இந்த ஏரியாவுல மறைச்சு வச்சிருக்கா. அந்த மறைச்சு வச்ச கல்லு தான் டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த ஆந்திரால இருந்த பொண்ணும் கையில கல்லு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சிருந்திருக்கு. பிஹேவியர் ரீசன் என்னன்னு சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரே விஷயம் அட்டென்ஷன் சீக்கிங் தான். ஃபேமிலில இருந்து குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அட்டென்ஷன் கிடைக்கல, ஒரு லவ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி மொரட்டுத்தனமா ஏடா கூடமா ஏதாவது பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கறது ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அதுக்கு ஈக்குவலா ப்ராப்பர் அட்டென்ஷனும் லவ் அண்ட் கேரிங் கொடுத்தாதான் குழந்தைங்க ஹெல்தியா வளரும். ஸோ குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குங்க.